ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட் TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்பரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், லைஃப் shrinks or expands in proportion to one's courage. A nice nin. அதாவது வாழ்க்கை ஒருவருடைய தைரியத்தை பொறுத்து அதனுடைய அளவுகளில் சுருங்குகிறது அல்லது விரிவடைகிறது. தைரியமா இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை விரிவடையும். அது பொருளாதாரத்திலையும் சரி, மற்ற எந்த விஷயத்திலையும் சரி அவருடைய வாழ்க்கை விரிவடைகிறது. ஏன்னா அவர் தைரியமா இருக்கிறாரு, தைரியமான முடிவுகளை எடுப்பாரு, அதற்கேற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை விரிவடைகிறது. உங்களுக்கு தைரியம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா எதையும் செய்வதற்கு நீங்க தயங்குவீங்க, உங்களுடைய வாழ்க்கை சுருங்குகிறது. எப்பவுமே தைரியமா இருங்க, உங்களுடைய வாழ்க்கையை விரிவாக்குங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? லைஃப் shrinks or expands in proportion to one's courage. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் enough. enough அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோடைய மீனிங் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். பாருங்க இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை. She is good enough to speak English. She is good enough to speak English. I haven't got enough time. I haven't got enough time. The baby is not old enough to walk yet. The baby is not old enough to walk yet. The government is acting fast enough to stop climate change. The government is acting fast enough to stop climate change. Is there enough tea for everyone? Is there enough tea for everyone? இது எல்லாமே நம்ம enough சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் நம்ம enough அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறோமே, அதுக்கு என்ன மீனிங்? enough அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, தி அமௌண்ட் தட் we need or want. அதாவது நம்மளுக்கு தேவையான அளவு, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையான அளவு, ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம விரும்புகிற அளவு இல்லையா? அதை குறிப்பதற்கு நம்ம enough அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அதாவது the right amount, நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம விரும்புகிற அளவு, போதுமான அளவு, இதுதான் நம்ம enough அப்படின்ற இந்த வார்த்தையை மீன் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. She is good enough to speak English. She is good enough to speak English. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அவ இங்கிலீஷ் பேசுவதற்கு தேவையான அளவு அவளுக்கு இங்கிலீஷ் திறன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. She has what she needed. அதாவது அவளுக்கு தேவையான அளவு அவகிட்ட இருக்குது, இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு திறமை அவகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது நேர்மறை வாக்கியம். இங்க போதுமான அளவு அப்படின்னு சொல்வதற்கு, தேவையான அளவு அப்படின்னு சொல்வதற்கு நம்ம enough யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்க. I haven't got enough time. I haven't got enough time. இது ஒரு நெகட்டிவ். ஏன்னா இங்க நம்ம நாட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? எனக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம் நம்ம. This is really means not enough. அதாவது தேவையான அளவு, எனக்கு வேண்டிய அளவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை தான் not enough அப்படின்னு நம்ம குறிக்கிறோம். இந்த மீனிங் என்ன, இதுக்கு இந்த சென்டென்ஸுடைய மீனிங் என்னன்னா, எனக்கு தேவையான அளவு டைம் இல்லை, எனக்கு வேண்டிய அளவு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த நாட் இனஃப் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, லெஸ் தேன் தி அமௌண்ட் தட் யூ வாண்ட் ஆர் நீட். அதாவது உங்களுக்கு தேவையான அளவை விட குறைந்த அளவு, உங்களுக்கு வேண்டிய அளவை விட குறைந்த அளவு நேரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது தான் இந்த நாட் இனஃப் அப்படின்ற இந்த
ஃப்ரேஸோடைய மீனிங். அப்போ ஐ ஹாவன்ட் காட் இனஃப் டைம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நேரம் இல்லை, உங்களுக்கு வேண்டிய அளவு நேரம் இல்லை, அதை விட குறைவான அளவு நேரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தையை எப்படி பாசிட்டிவில் யூஸ் பண்ணால் அதோடைய மீனிங் என்ன, நெகட்டிவில் யூஸ் பண்ணால் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், the baby is not old enough to walk அப்படின்னா நடப்பதற்கு தேவையான அளவு வயது அதற்கு இன்னும் வரல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தை நடக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்திருக்கணும் இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் நடப்பதற்கான வயசு வரவில்லை, போதுமான அளவு வயசு வரவில்லை, தேவையான அளவு வயசு வரவில்லை. எதற்கு? நடப்பதற்கு தேவையான அளவு வயது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இன்னும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, the government is acting fast enough to stop climate change. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த climate சேஞ்சை நிறுத்துவதற்கு தேவையான அளவு வேகமாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ் இல்லையா? அப்போ இதில் என்ன அப்படின்னாக்கா லெஸ் தேன் தி அமௌண்ட் வி நீடட். இந்த குழந்தை நடப்பதற்கு தேவையான அளவு வயசை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதில் பாருங்க, இனஃப் போதுமான அளவு, நம்மளுக்கு தேவையான அளவு இந்த கவர்மெண்ட் வந்து செயல்படுகிறது, வேகமாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இஸ் தேர் இனஃப் டீ ஃபார் எவ்ரி ஒன்? இது வந்து ஒரு கொஸ்டின், அதாவது டீ எல்லாருக்கும் போதுமான அளவு டீ இருக்கிறதா அப்படின்னு நம்ம இதில் வந்து கேட்குறோம் இல்லையா? அப்போ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ இனஃப் அப்படின்றத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த இனஃபை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இனஃபை வந்து அட்ஜெக்டிவ் கூட. அட்ஜெக்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அடுத்தது அட்வர்ப்னாலும் தெரியும் இல்லையா? இனஃப் கம்ஸ் ஆஃப்டர் தி அட்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப். இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தை வந்து இந்த அட்ஜெக்டிவுக்கும் அட்வர்புக்கும் பிறகு வரும். அட்ஜெக்டிவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அட்ஜெக்டிவ். நவுன் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், பிளேஸ், திங்ஸ் அண்ட் பர்சன்ஸ். யாராவது ஒரு பேரை வந்து நம்ம வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நவுனுக்கு அப்புறமா வந்து இந்த இனஃப் வரும். எப்போவுமே நவுனுக்கு அப்புறமா தான் இனஃப் வரும். அடுத்தது அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறது வேர்பை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம். அந்த வேர்ப் என்ன பண்ணுது, அந்த வேர்ப் எப்படி பண்ணுது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்வர்புக்கு அப்புறமாவும் இந்த இனஃப் யூஸ் பண்ணலாம். அப்போ இனஃப் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்புக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இனஃப், அட்வர்ப் ப்ளஸ் இனஃப், இப்படி தான் அந்த சென்டென்ஸ் வந்து வரும். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், Shripriya is tall enough to reach the top shelf. Shripriya is tall enough to reach the shelf அப்படின்னா ஸ்ரீபிரியா அந்த ஷெல்ஃபை ரீச் பண்ணுவதற்கு தேவையான அளவு உயரமாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதில் டால் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். இந்த டால் அப்படின்ற அட்ஜெக்டிவ் யாரை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ரீபிரியா அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டால் அப்படின்ற அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்தில் நம்ம இனஃப் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸ்ரீபிரியா இஸ் டால் இனஃப் டு ரீச் த டாப் ஷெல்ஃப் அப்படின்னா ஸ்ரீபிரியா வந்து அந்த உயரமான ஷெல்ஃபை ரீச் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவு உயரம் இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, யுவர் மார்க்ஸ் ஆர் குட் இனஃப் டு ஸ்டடி மெடிசன். யுவர் மார்க்ஸ் ஆர் குட் இனஃப் டு ஸ்டடி மெடிசன் அப்படின்னா உன்னுடைய மார்க்கு மெடிசன், அதாவது மருத்துவம் படிப்பதற்கு போதுமான அளவு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேண்டிய அளவு மார்க் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ரைட் அமௌண்ட் ஆஃப் மார்க், தேவையான அளவு மார்க் இருக்குது எது படிப்பதற்கு, மெடிசன் படிப்பதற்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுலேயும் நம்ம வந்து இதில் குட் அப்படின்றது தான் வந்து இங்கே அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த குட் வந்து யாரை டிஸ்கிரைப் பண்ணுதுனாக்கா யுவர் மார்க்ஸை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ இந்த குட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா தான் வந்து நம்ம வந்து இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ஐ எம் ஸ்ட்ராங் இனஃப் டு லிஃப்ட் த பேக். ஐ எம் ஸ்ட்ராங் இனஃப் டு லிஃப்ட் த பேக். இதில் நம்ம வந்து ஸ்ட்ராங் அப்படின்ற இந்த அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இட்ஸ் வார்ம் இனஃப் டு கோ ஃபார் ஸ்விம்மிங். இட்ஸ் வார்ம் இனஃப் டு கோ ஃபார் ஸ்விம்மிங். இதில் வந்து நம்ம வார்ம் அப்படின்ற அட்ஜெக்டிவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ அட்ஜெக்டிவ்க்கு பக்கத்தில் நம்ம இனஃப் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ எம் ஸ்ட்ராங் இனஃப் டு லிஃப்ட் த பேக் அப்படின்னா இந்த பேக்கை தூக்குவதற்கு போதுமான அளவு எனக்கு வலிமை இருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
இட்ஸ் வார்ம் இனஃப் டு கோ ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்னா ஸ்விம்மிங் செல்வதற்கு போதுமான அளவு கிளைமேட் வந்து வார்மாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ஐ எம் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு லிஃப்ட் த பேக். இங்கே வந்து நம்ம நாட்டை போடுறோம். இந்த நாட் வந்து இந்த ஸ்ட்ராங் அப்படின்ற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வரணும். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ எம் டூ வீக் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கு, பேகை தூக்குவதற்கு போதுமான அளவு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் ரொம்ப வீக் அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்ல வரோம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அதாவது இட்ஸ் வார்ம் இனஃப் டு கோ ஃபார் ஸ்விம்மிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதோடைய நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் நாட் வார்ம் இனஃப் டு கோ ஃபார் ஸ்விம்மிங். அதாவது ஸ்விம்மிங் செல்வதற்கு போதுமான அளவு வார்மான கிளைமேட் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதில் இல்லையா. அப்போ இந்த வார்ம் அப்படின்ற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம வந்து நாட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவ் அப்படின்னாக்கா இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நாட் வந்துடணும். இட் இஸ் வார்ம் இனஃப் நாட்டுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இட்ஸ் டூ கோல்டு அப்படின்னு அர்த்தம். வெளியே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, நம்ம இப்போ ஸ்விம்மிங் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அடுத்தது வந்து இனஃப் வித் நவுன்ஸ். நவுன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேம்ஸ் ஆஃப் பீப்புள், பர்சன், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லா பேரையுமே நம்ம நவுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இனஃப் வந்து நம்ம எப்படி நவுன் கூட யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னாக்கா இனஃப் கம்ஸ் பிஃபோர் தி நவுன். இனஃப் வந்து நவுனுக்கு முன்னாடி வரும். இனஃப் பிளஸ் நவுன், இதுதான் ஸ்ட்ரக்சர். அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் இனஃப். நம்ம நவுன் கூட இனஃபை யூஸ் பண்ணுறோம்னா இனஃப் ப்ளஸ் நவுன் வரணும். அப்போ நவுனுக்கு முன்னாடி நம்ம இனஃபை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹாவ் இனஃப் டைம். எனக்கு போதுமான அளவு நேரம் இருக்கிறது. இதில் டைம் அப்படின்றது நவுன், இதில் நம்ம இனஃபை வந்து டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது there are enough seats in the bus, you should come. அதாவது போதுமான அளவுக்கு பஸ்ஸில் சீட் இருக்குது, நீ வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் சீட்ஸ் அப்படின்றது ஒரு நவுன், இதுக்கு முன்னாடி நம்ம இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹாவ் இனஃப் டைம். அதாவது இனஃப் வித் நவுன்ஸ். நவுன் கூட நம்ம இனஃபை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இதெல்லாம். ஐ ஹாவ் இனஃப் டைம் அப்படின்னாக்கா எனக்கு போதுமான அளவு நேரம் இருக்கிறது. இதில் டைம் அப்படின்றது நவுன், நம்ம வந்து நவுனுக்கு முன்னாடி இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள், தெர் ஆர் இனஃப் சீட்ஸ் இன் த பஸ், யூ ஷுட் கம். பஸ்ஸில் போதுமான அளவு சீட் இருக்குது, நீ வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் சீட்ஸ் அப்படின்றது இங்கே நவுன், அதுக்கு முன்னாடி நம்ம இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். we have enough money, let's buy the house. நம்மக்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது, நம்ம அந்த வீடை வாங்கலாம். அதாவது அந்த வீடை வாங்குவதற்கு போதுமான அளவு பணம் நம்மள்கிட்ட இருக்குது, அதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து மணி அப்படின்றது நவுன், இதுக்கு முன்னாடி நம்ம இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே நவுனுக்கு அப்புறம் நம்ம இனஃபை யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தப்பு. ஐ ஹாவ் டைம் இனஃப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. there are seats enough அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. we have money enoughன்னு சொல்லக்கூடாது. இந்த நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த இனஃபை யூஸ் பண்ணணும். I have enough time, there are enough seats in the bus, you should come, we have enough money, let's buy the house. இப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த நவுனை வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, நவுன் கூட இனஃபை யூஸ் பண்ணும்பொழுது இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்தோம் இல்லையா, ஒருவேளை நெகட்டிவ் சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம்னாக்கா, and to make these sentences negative, add not before enough. இந்த இதை நம்ம வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணணும்னாக்கா இந்த நாட்டை வந்து நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து சேர்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அதாவது இனஃப் வந்து நவுன்ஸ் கூட நெகட்டிவ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, I have not got enough time, or I haven't got enough time. My mother did not earn enough money. We have not made enough food. We have used not before the word enough. நம்ம வந்து இந்த நாட்டை வந்து இனஃப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஐ ஹவ் நாட் காட் இனஃப் டைம் அப்படின்னா எனக்கு போதுமான அளவு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மை மதர் டிட் நாட் ஏர்ன் இனஃப் மணி அப்படின்னா என்னுடைய அம்மா போதுமான அளவு பணம் சம்பாதிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். we have not made enough food அப்படின்னா நாங்கள் போதுமான அளவு சாப்பாடு சமைக்கலை அப்படின்னு நம்ம இதில் சொல்ல வரோம். அடுத்தது பாருங்கள், இனஃப் வந்து வேர்பு கூட எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இனஃப் வந்து வேர்புக்கு அப்புறமா வரும், அதாவது வேர்ப் ப்ளஸ் இனஃப். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்,
I make sure I drink enough water during the day. அதாவது டே டைமில் நான் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறேன் அப்படின்றத நான் வந்து செக் பண்ணிக்குவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ட்ரிங்க் அப்படின்றது இங்கே வேர்பு, அதுக்கப்புறமா நம்ம இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், ஐ டிட் நாட் ரீட் இனஃப் புக்ஸ். நான் வந்து போதுமான அளவு புக்ஸை ரீட் பண்ணலை, படிக்கலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இல்லை, ரீட் அப்படின்றது வேர்பு, அதுக்கப்புறமா நம்ம இனஃபை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தையை நவுன் கூட எப்படி யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் கூட எப்படி யூஸ் பண்ணலாம், வேர்ப் கூட எப்படி யூஸ் பண்ணலாம், அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இனஃப் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, த நெசசரி அமௌண்ட். த நெசசரி அமௌண்ட், போதுமான அளவு, தேவையான அளவு ஏதாவது இருக்குது அப்படின்னா பாசிட்டிவில் நம்ம இனஃப் யூஸ் பண்ணுவோம். நாட் இனஃப் அப்படின்னாக்கா மீனிங் என்னன்னா லெஸ் தேன் தி நெசசரி அமௌண்ட், தேவையான அளவை விட குறைவாக இருக்கிறது, போதுமான அளவை விட குறைவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம நாட் இனஃப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இந்த இனஃப் அப்படின்ற வார்த்தையை அட்ஜெக்டிவ் கூட யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நவுன் கூட யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எழுதி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.